கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு விசேஷமாக இந்த ஒரு வேதாகம பொக்கிஷத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இன்றைய நாளிலும் இந்த ஒரு வேதாகம பொக்கிஷத்துக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்போ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியம், இதோ ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறார் அப்படிங்கிற காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டிய காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் இங்கு வாசிக்கிறோம். அப்போ இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கக்கூடிய பெயர் தான் இம்மானுவேல் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனத்தின் விவரமானது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இருந்தான். நம்மளுடைய அன்றைய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உலகத்தின் தகப்பனாகிய யோசேப்பு அந்த ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன நடந்தது என்கிறதை அடுத்த வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று மட்டும் சொல்லாமல் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்போ இங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கு தூதன் மூலமாக யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், இங்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறார், அவருக்கு என்ன நாமம் இடப்பட வேண்டும் என்றால் இயேசு என்கிற நாமம் இடப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவும் இங்கு இடப்படப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? இம்மானுவேல் என்ற பெயர் ஏன் விடவில்லை என்கிற காரியத்தை குறித்து நாம் யோசிக்கையில், இந்த இயேசு நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் ஜீசஸ் அப்படிங்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஒரு கிரீக் வேர்டாக இருக்கிறது. இதனுடைய ஒரிஜினல் ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல எழுத்து மூலமாக சொல்லப்படக்கூடிய எபிரேய வார்த்தை இது என்ன சொல்லப்படுதுன்னா ஜோஷுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீசஸ் என்பது கிரீக்லையும் அதனுடைய சரியான அர்த்தமாகிய அதன் சரியான வார்த்தையாகிய கிரீக்கிலிருந்து ஹீப்ருக்கு போகும்போது அது ஜோஷுவா என்று குறிக்கப்படுகிறது. ஜோஷுவா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு என்று சொல்லி பார்க்கும்போது ஜெகோவா சேவ்ஸ், அதாவது கடவுள் காப்பாற்றுகிறார், யெகோவா தேவன் காப்பாற்றுகிறார் என்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு என்கிற நாமத்துக்கு நாம் என்ன அர்த்தம் கொள்கிறோம் என்றால் யெகோவா தேவன் காப்பாற்றுகிறார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட இம்மானுவேல் அப்படிங்கிறதற்காக அர்த்தத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பெயர்கள் நம்மளுடைய வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரை நம்ம எடுக்கும் போது அவர்களுக்கு நாமங்கள் இடப்படும் போது நாம் பார்க்கிறோம், யாக்கோபுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற நாமத்தை என்ன பண்ணினார்னா தேவன் இட்டார். அதுக்கப்புறம் இந்த தானியேல், எலிசா அப்படிங்கிற நாமங்கள் இடும்போது எல்லாருடைய நாமங்களிலும் எந்த வேறுனா ஏல் அப்படிங்கிற, அதாவது ஆங்கிலத்தில் ஈஎல் அப்படின்னு சொல்லலாம். ஈஎல் அப்படிங்கிற வேறுனா தேவன் அப்படிங்கிற வேறு வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஏல் என்றால் தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இப்பொழுது பார்க்கும்போது எலியா அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏல் அப்படிங்கிற வார்த்தை முதலாவதாக ஈஎல் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணிருக்குன்னா தொடக்கத்தில் இருக்கிறது. அப்ப எலியா வேற அர்த்தம்னா ஜெகோவா இஸ் காட், யெகோவா தான் கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தானியேல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய டேனியல் அப்படின்னு எடுக்கும்போது டான் பிளஸ் ஏல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ டேன் பிளஸ் ஏல் அப்படின்னா ஏல்னா தேவன், அப்போ டேன்னா காட் இஸ் மை ஜட்ஜ்.
ஸோ காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இம்மானுவேல், ஏல் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணப்பட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏல்னா தேவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா காட் இஸ் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் இம்மானுவேல் அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஸோ அதை தான் எங்கே வாசிக்கிறோம் என்று நாம் சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 1 22 23 நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ தீர்க்க தரிசனம் மூலமாக நம்முடைய கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா சொல்லப்பட்ட காரியங்கள் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி 23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னா யெகோவா தேவன் நம்மளை காப்பாற்றுகிறார், கடவுள் நம்மளை காப்பாற்றுகிறார் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய திட்டத்தில் இந்த பூமிக்கு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் காப்பாற்றுவதற்காக தான். காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்காகவும் அவர் அனுப்பியிருக்கிறார் என்ப காரியங்கள் இந்த இரண்டுமே சரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். இதுதான் கடைசியாக நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 21 2 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் மிக பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அப்போ இங்க கடைசியாக முடியும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர்களும் ஜனங்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து, அப்போ தேவன் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய காரியத்துக்காக தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அனுப்பியிருக்கார். அப்போ அந்த தெய்வீகமான திட்டத்தில் அந்த குமாரனை அனுப்புவதற்காக தான் இங்க சொல்லப்பட்ட இந்த நாமம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தவிர வேற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இதன் மூலமாக இன்று ஒரு வேதாம பொக்கிஷத்திலும் நாம் தெரிந்து கொள்ளும் அருமையான பகுதியினால் ஏசாயா சொல்லப்பட்ட காரியமும் மத்தேயுவில் சொல்லப்பட்ட காரியங்களும் ஒரே காரியங்களை தான் கொடுத்தது. அது மனுமக்களை ரட்சித்து அவரோடு கூட இருப்பதற்காக சொல்லப்பட்ட காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதோம். இதுதான் இன்று நம்முடைய வேத பொக்கிஷ நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு அருமையான சத்தியமாக இருப்பது என்பதை புரிந்து கொள்ளும். பொறுமை அனைவரும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.